أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா அஷம்ஸ் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னாடி குர்ஆனை நம்ம ஓதியவர்களாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بدعواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். திண்ணமாக வெற்றி பெற்றுவிட்டான் மனத்தை தூய்மைப்படுத்தியவன், திண்ணமாக வெற்றி பெற்றுவிட்டான் மனத்தை தூய்மைப்படுத்தியவன், மேலும் தோற்றுவிட்டான் அதனை நசுக்கியவன். சமுதாயத்தார் தங்கள் வரம்பு மீறிய போக்கினால் பொய்யென தூற்றினார்கள். அவர்களில் மிகவும் கேடுகட்ட ஒருவன் எழுந்து வந்த போது அவர்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் கூறினார், எச்சரிக்கை, அல்லாஹ்வின் ஒட்டகம், அதன் மீது கை வைக்காதீர்கள், அது நீர் அருந்துவதை தடுக்காதீர்கள். ஆனால் அம்மக்கள் அவருடைய பேச்சை பொய்யென தூற்றினார்கள், மேலும் ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள். இறுதியில் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பாவத்தின் விளைவாக கடுமையானதொரு ஆபத்தை இறக்கி அனைவரையும் அழித்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டான். மேலும் தனது இந்த செயலின் எந்த ஒரு தீய விளைவு பற்றியும் அவனுக்கு அச்சமில்லை. சுப்ஹானல்லாஹ். சோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது பிகினிங்ல இருந்து, ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ் கசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்தான். கசம்னா என்னன்னா சத்தியம். அப்போ இயற்கை வஸ்துகளின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செஞ்சுட்டு வந்தான். ஏன்னா ஒரு முக்கியமானது ஒரு அறிவுரையை நமக்கு இந்த பின் வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் வச்சிருக்கான். சோ அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக அவன் சத்தியம் செஞ்சான். இப்போ அந்த மேட்ரிக்கே வந்துட்டான் அல்லாஹ் நேரடியாக. இவ்வளவு நாள் வானம் பூமி அதனுடைய வெளிச்சம் இரவு பகல் இவற்றை எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப என்ன பண்றான், மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயத்த கொடுத்திருக்கான். என்ன பார்த்தோம், ஃபல்ஹமஹ, அவனுக்கு உள்ள உணர்வை கொடுத்திருக்கான். ஃபுஜூரஹ வ தக்வாஹ. ஃபுஜூர் என்றால் பாவம், கெட்ட விஷயங்கள் செய்யறது, சரிங்களா, அதையும் தக்வாஹ இப்ப நல்லது செய்யக்கூடிய இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன பண்ணிருக்கான், பதிச்சிருக்கான். சோ எல்லா மனிதர்களுக்குமே ஃபித்ராவாக இயற்கையாகவே இதை என்ன பண்ணிருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப இந்த வாரம் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பிரித்து அறியக்கூடிய அந்த விஷயத்த அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் கொடுத்திருக்கான். 9வது என்னன்னு பார்த்தோம், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ, அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றி அடைந்து விட்டார். சோ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லியிருக்கார் ஃபுஜூர் தக்குவா, 2ஐயும் நான் கொடுத்திருக்கேன். அப்போ கொடுத்துட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான், அப்போ அந்த ஆத்மா அந்த நஃப்ஸ யாரு தூய்மைப்படுத்தினாங்களோ அவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றி அடைந்ததுன்னா என்ன, நம்மளுடைய வெற்றி என்பது மறுமையில் சொர்க்கத்தை அடைவது, அதுதான் நம்மளுடைய வெற்றி, சரிங்களா. அப்போ கது அஃப்லஹ மன் ஸக்காஹ, கது அஃப்லஹ, கது அஃப்லஹ என்பது குர்ஆன் வச்சுக்கிடுங்க, பென்சில் வச்சுக்கிடுங்க, அந்தந்த அந்த வேர்ட்ஸுக்கு மேலேயே
வார்த்தைகளுக்கு மேலேயே என்ன பண்ணுங்க, அதனுடைய அர்த்தத்தை எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சரிங்களா? சோ கத் அஃப்லஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான். அவன் வெற்றி அடைந்து விட்டான். யார் வெற்றி அடைந்து விட்டார்? மன் ஜக்கஹ, யார் ஒருவன் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். இப்ப நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய நஃப்ஸ எப்படி தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்க சொல்லி கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் நல்லா கவனிங்க. இந்த ஒரு வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ், வெற்றி பெறுவதற்காக. சோ இந்த இடத்துல வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஜவாப் கசம், அதாவது பிகினிங்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்து நமக்கு சத்தியம் செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? எதன் மீது சத்தியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன நஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். எப்படி நஃப்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை இங்க நமக்கு கொஞ்சம் விரிவா கொடுக்குறான். என்ன அப்படின்னா, ஜவாப் கசம், அதாவது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இப்ப நீ அதை பத்தி நினைச்சு பாருங்க. இந்த ஆயத்துக்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதன் மீதெல்லாம் சத்தியம் செஞ்சிருக்கா எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சிச்சுன்னா. சூரியன், அதனுடைய வெளிச்சம். சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னா தக்குவாஹா. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது என்ன? அதனுடைய வெளிச்சம். இப்போ சூரியனுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் என்பது அதுதான் தக்குவா. அதுதான் நமக்கு தெளிவான சரியான பாதை இல்லைங்களா? இப்படிதான் உண்மை என்பது என்ன பண்ணும்? வெளிச்சமா இருக்கும் இல்லைங்களா? உண்மை அப்படின்னால என்ன? வெளிச்சமா இருக்கும், பிரைட்டா இருக்கும், தெளிவானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சூரியன், அதனுடைய வெளிச்சம். அடுத்து பாத்தீங்கன்னா வல் கமரி இதா தலாஹா, இருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா. எதிர்மறையான வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆப்போசிட் திங்ஸ் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்மறையா இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன? வெளிச்சம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க? இருள். சரிங்களா? அப்போ காலை இரவு அப்படிங்கிறத, வெளிச்சம் இரவு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா வானம், அதுக்கு பிறகு பூமி. வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா. இப்ப இது எல்லாமே எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஃபுஜூர் அப்படிங்கிறதும் தக்குவா அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையான விஷயங்கள். அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் எப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானம் பூமி, பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எதிர்மறையான ஒரு விஷயமாக நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இப்ப இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், எதிர்மறையான ஒரு விஷயம் தான். ஆனா இது ரொம்ப தெளிவானது. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது? வேறுபட்டதாக இருக்கிறது. வானம் அப்படிங்கிறது ஒண்ணு, பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வானம் பூமி எதா இருந்தாலும் சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப வானம் பூமி அப்படின்னா அதுவும் இதுவும், வானமும் பூமியும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது, வித்தியாசப்பட்டது. ஆனா நம்ம அதை சொல்றப்ப நமக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு குழப்பமும் நமக்குள்ள இருக்காது. நம்ம எந்த ஒரு ஒரு குழப்பம் தெளிவா இருக்கும் நமக்கு. சரிங்களா? அதே போல இரவு பகல், இதுவும் யாராவது குழப்பிக்கிடுவாங்கன்னா இல்ல. சூரியன் சந்திரன், இது யாராவது குழப்பம் இருக்கா? இல்ல. எல்லாமே எதிர்மறையானது. ஆனா எல்லாம் செட்டு செட்டா என்ன பண்ணுது நம்ம சொல்லுவோம். அப்போ இது ரொம்ப இவை அனைத்துமே மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் மனிதன் சரி எது தவறு எது என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு உள்ளுணர்வை நஃப்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணிருக்கானா கொடுத்திருக்கான். சரிங்களா? அப்ப வானம் பூமி, பகல் இரவு, சந்திரன் சூரியன், இதெல்லாம் வந்து எப்படி தெளிவாக எதிர்மறையானதாக இருந்தாலும் தெளிவானதாக இருக்கிறதோ, அதே போல சரி எது தவறு எது என்பதும் தெளிவான ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுது? நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளுணர்வை நம்மளோட நஃப்ஸ்ல அல்லாஹ் வச்சிருக்கான். இப்ப அதுல எந்த ஒரு குழப்பமும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலையும் என்ன பண்றான்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன், எந்த ஒரு குழப்பமும் இல்லாம என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வச்சிருக்கான். யாரு அவர்களுடைய ஃபித்ராவை, ஃபித்ரானா என்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க பாக்கலாம். நன்மை, இயற்கை இயற்கை தன்மை, ஃபித்ராவோட தான் எல்லா குழந்தைங்களும் எல்லாம் இயற்கை தன்மை தான் ஃபித்ரா. சரிங்களா? ஃபித்ராவை யாரு ஒரு மனிதன் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஃபித்ராவை என்ன பண்றான்? அடக்கி கொள்கிறானோ. நமக்கு இயற்கையாவே அல்லாஹ் என்ன சொல்றான்? சரி எது தப்பதுன்னு கொடுத்திருக்கான். ஆனாலும்
அல்லாஹ் நலவை செய்யக்கூடிய அந்த தன்மையை தான் நமக்கு மேலோங்குவதாக கொடுத்திருக்கான். ஆனாலும் மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த மனசாட்சி என்ன பண்றான், அப்படியே அமைக்கிறது போட்டு. ஏதாவது சொல்லு மனசு செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொன்னா கூட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை போட்டு அமுக்கிட்டு நம்ம செய்யற வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் அந்த ஃபித்ராவை நம்ம என்ன பண்றோம், சேதாரப்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ யார் தன்னை என்ன பண்றாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் தெளிவா கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்து சரியது நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யறப்ப நமக்கு மனசு உறுத்தும் இல்லைங்களா, அதை பத்தி தான் இங்க பேசுறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பின்னாடி நம்ம நிறைய பார்ப்போம். அப்ப உங்களுக்கு அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் தொடர்ந்து தன்னுடைய ஃபித்ரா என்கின்ற தன்மையை அவர்கள் அடக்கி கொள்கிறார்களோ, நசுக்கிறாங்களோ, அவங்கதான் என்ன பண்றாங்க, தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல அந்த இதை கட்டுப்படுத்திக்கிறவங்க யாருன்னா வெற்றியாளர்கள். யார் தங்களுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ, ஜக்காஹ அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல நஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்குது. இப்ப நஃப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய உள்ளத்துல இருந்து சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள். இப்ப தஸ்கியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. தஸ்கியானா என்ன, யாருக்கா தெரியுங்களா? நமக்கு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுது, அது தூய்மைப்படுத்துதல். எக்ஸலன்ட், மாஷா அல்லாஹ். தூய்மைப்படுத்துதல். தஸ்கியா அப்படிங்கிறது என்னன்னா தூய்மைப்படுத்துதல். அப்போ இந்த இடத்துல ஜக்காஹ அப்படிங்கிறது என்னன்னா, யார் ஒருவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறாரோ, புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல ஜக்காஹங்கிறது யார குறிக்குது அப்படின்னா ஒரு மனிதனை குறிக்குது. இது என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஜக்காஹா இந்த நஃப்ஸ என்ன பண்ணணும், தூய்மைப்படுத்தணும். எப்படி? தஸ்கியா, யார் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். சரிங்களா? அப்ப தஸ்கியா அப்படிங்கறது எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு பெரிய ரோல் நமக்கு வரும், பிளே பண்ணும். ஜக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மனிதனை குறிப்பிடுகிறது. அப்ப யாரு ஒருத்தன் அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாடோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். அதே மாதிரி சிலருக்கு என்ன கூறுறாங்கன்னா, ஜக்காஹ அப்படிங்கிறது, ஜக்கா அப்படிங்கிறது அல்லாவையும் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் அவனே தூய்மைப்படுத்திக்க முடியாது, அல்லாதான் அந்த மனிதனை என்ன பண்றான், தூய்மைப்படுத்துகிறான். சரிங்களா? அல்லாதான் என்ன பண்றான், தௌஃபீக், நேர்வழி என்று கொடுப்பதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மனிதனை என்ன பண்றான், தூய்மைப்படுத்துகிறான். அப்போ முயற்சி தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ் சரி எது தவறுதுங்கிறத கொடுத்துட்டான், காமிச்சுட்டான். அந்த இதுல இருந்து நம்ம முயற்சி பண்றோம், நம்ம முயற்சி சரியானதா பண்றோம், நல்லதை நோக்கி போகணுங்கிற அந்த முயற்சி நம்ம பண்றதுனால அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான், தௌஃபீக்க கொடுத்து அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றான். அப்போ நம்மை தூய்மைப்படுத்துவது என்பது யார், அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாம நம்மளை தூய்மைப்படுத்த முடியுமானா முடியாது. இப்ப அதுக்கு என்ன செய்யணும், நலவின் பக்கம் நம்மளை நோக்கி இட்டு செல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். தஸ்கியா. இப்போ இந்த இதுல ஒரு விஷயம் என்ன, நம்ம இந்த லாஸ்டா ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அல்லாஹ் தான் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்த முடியும், நம்ம முயற்சி தான். இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய மக்கள் இப்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் அதிகமா இப்ப ரீசென்ட் டைம்ல கேட்கிறேன். ஏதாவது ஒண்ணு செய்யல, ஏங்க ஒரு ஆண் மகன் வீட்டுல இருந்து சம்பாத்தியம் இல்லாம இருப்பாங்க, ஏங்க போய் சம்பாதிக்க போலையாங்க, அல்லாஹ் பாத்துக்குவான், அதெல்லாம் வேற ஏதாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அதெல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான். எது எடுத்தாலும் அல்லாஹ் பாத்துக்குவான். அல்லாஹ் தான் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக, தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, இல்லைங்களா? அல்லாஹ் அத நான் என்னோட பாஷையில சொல்லணும், எப்படி சொல்லணும், அல்லாஹ் அரிசி தான் கொடுப்பான். அரிசி வாங்குறதுக்கான அந்த பரக்கத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த அரிசியை பொங்கி நம்ம தானே சாப்பிட முடியும். அல்லாஹ் அரிசியும் பொங்கி நமக்கு தருவானா? அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் என்ன பண்றாங்க, சம்பாதிக்கலாம் அல்லாஹ் பாத்துக்குவான், அல்லாஹ் பாத்துக்குவான், எல்லா பழியும் இதுக்கு என்ன பண்றது, அல்லாஹ் மேல போட்டுறது. அப்போ முயற்சி என்பது அல்லாஹ் நமக்கு பாதையை காமிச்சிருவான், அதுக்கான முயற்சியை நம்ம தான் செய்யணுமே தவிர, அந்த முயற்சி இறைவன் நமக்கு எடுத்து கொடுத்து நேரடியா கொண்டு போய் சொர்க்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். நமக்கு சோதனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் காமிச்சிட்டேன், இந்த இதோ வழி, லெஃப்ட்ல போகாத ரைட்ல போன்னு காமிச்சிட்டான். அதை போகாம இல்ல அல்லாஹ் என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவான், தூக்கிட்டு போவான் அப்படின்னா அது மறுமையிலதான் நடக்கும், நம்ம செஞ்ச அமல்களுக்கு ஏற்றார் போல. அப்போ முயற்சி என்பது நம்ம கிட்டதான் இருக்கணும். அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது நம்ம தான் பண்ணணும். சரிங்களா? அல்லாஹ் தருவான், அல்லாஹ் பாத்துக்குவான், அல்லாஹ் பாத்துக்குவான்ங்கிற அந்த விஷயம் அந்த சம்பாதிப்பதற்கு, வேலை செய்வதற்கு சோம்பேறித்தரம் படக்கூடிய அவர்கள் ஃபுஜூருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றாங்க, அந்த கெட்ட விஷயத்தின்படி அவங்க போறாங்க. அதனால நம்ம இதுல தெளிவா இருக்கணும். ஓகே, இப்ப இந்த இடத்துல தஸ்கியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். நஃப்ஸினுடைய தஸ்கியா, எப்படி நம்மளுடைய நஃப்ஸை
தூய்மைப்படுத்துவது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான தூய்மைப்படுத்துதல் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தஹ்லியா. தஸ்கியா என்பது தூய்மைப்படுத்துவது. என்ன தூய்மைப்படுத்துவது? நஃப்ஸ தூய்மைப்படுத்துது. எப்படி நஃப்ஸ தூய்மைப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான முறையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நஃப்ஸ தூய்மைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து தஹ்லியா. தஹ்லியா அப்படிங்கிறது வந்து எந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலா யஹ்லு, ஹலா யஹ்லு அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த தஹ்லியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை விட்டு சரிங்களா, அது கெட் ரிட் ஆஃப்னு சொல்லுவோம்ல, அதை விட்டுட்டு வர்றது, இல்ல வந்து எதுவுமே இல்லாம எம்டியா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ தஹ்லியா ஹலா யஹ்லு என்பது எப்படி நம்ம ஃபுஜூரில் இருந்து விடுபட்டு வெளியில வர்றது அப்படிங்கறது தான் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அதிலிருந்து விடுபட்டு வெளியில வர்றது. இப்போ ஏன் அப்படின்னா இது வந்து தூய்மை இல்லாத ஒரு விஷயம். எது? ஃபுஜூர், பாவம் என்பது தூய்மையே இல்லாத ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயத்துல இருந்து எப்படி நம்ம வெளியில விடுபட்டு வருவது அப்படிங்கிறது தான் இந்த தஹ்லியா அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஏனென்றால் ஃபுஜூரும் தக்குவாவும் 2யுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், கொடுத்துட்டான் மனிதர்களுக்கு. அப்போ அந்த நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ், அந்த ஆசை என்பது கெட்ட விஷயத்தை செஞ்சோம்னா எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாகும். அதையும் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த இடத்துல கொடுத்திருக்கான். அது தப்பு அப்படிங்கிறதையே புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வையும் அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கான். எதற்காக? மனிதனை சோதிப்பதற்காக. அதுதானே டெஸ்ட். இப்ப நம்ம எக்ஸாம்ல நம்ம எல்லாம் படிக்கிறோம், குரான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய புக்ஸையும் படிக்கிறோம், எல்லா போர்ஷன்ஸையும் படிச்சிடறோம். எல்லாத்தையும் படிச்சுட்டு அவுட் ஆஃப் போர்ஷன் கூட கேட்பாங்க. ஏன்னா நம்மளை சோதிக்க நம்மளுடைய திறன் எப்படி இருக்கு, இல்ல நம்ம அதை படிச்சிருக்க விஷயத்துல இருந்து அந்த கொஸ்டினை வந்து நேரடியா கேட்காம ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன கொஸ்டினே புரியல எனக்கு, நான் எப்படி ஆன்சர் எழுதுறது? இப்போ வாழ்க்கை என்பது அல்லாஹ் சரி எது தப்பு எதுங்கிறது கத்து கொடுத்துட்டு, இந்தா இதை நீ பண்ணு, நீ இதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துங்கன்னு சொல்லி கொடுத்துறான். எதுக்காக? நம்மளை இந்த பூமியில் சோதிப்பதற்காக. சோ அந்த டெஸ்ட், நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் இந்த உலகத்துலங்கிறது தான் அது சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ தொடர்ந்து ஒரு மனிதன் ஃபுஜூரை விட்டு தன்னை தற்காத்து கொள்வதற்காக போராடுறான், சண்டை போடுறான். அப்படித்தானே? நம்ம அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறதுங்கிறது வேற, அது ஒரு விஷயம். ஆனா தனக்குத்தானே சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் இது எல்லாருக்குமே உண்டான ஒரு விஷயம். நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லணும்னா, நம்ம உள்ளத்துக்குள்ள காலையில ஃபஜருக்கு எந்திரிக்கணும். சரிங்களா? எந்திரிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த தூக்கத்திலேயே மனசுக்குள்ள ஓடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இல்ல இன்னைக்கு வேணாம், நம்ம கொஞ்சம் லேட்டா தொழுதுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் ஃபஜர் வேணாம், நான் நைட்டு லேட்டா தூங்குனேன், நான் நைட்டு வந்து தூங்குறதுக்கே எனக்கு தூக்கமே வரல, நான் டயர்டா இருக்கேன். நமக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம். நமக்குள்ளேங்கிறத நான் அந்த மாதிரிலாம் நிறைய தடவை இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும் ஸ்னூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படியே அலாரம். இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும், இன்னும் 5 நிமிஷம் ஆகும். அப்ப அது என்ன பண்ணுது, அந்த நஃப்ஸ், நம்மளுடைய ஆசை நமக்குள்ள மனசுக்குள்ள பேசுது. அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. எப்படி? இல்ல 5 நிமிஷம் ஆகட்டும், இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும், இல்ல இன்னைக்கு ஃபஜர் தொழுக வேணாம், நம்ம நாளைக்கு தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம். அப்போ அந்த இடத்துல நம்மளோட நஃப்ஸ என்ன பண்ணோம், நம்ம கட்டுப்படுத்தி நம்ம என்ன பண்றோம், அதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது என்ன? தஸ்கியா. அதுதான் தூய்மைப்படுத்துதல். சரிங்களா? அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதுதான் தஸ்கியா. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு நம்ம எந்திரிச்சு போய் உது பண்ணி நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுட்டோம்னா நம்ம வெற்றி அடைந்து விட்டோம். அந்த விஷயத்துல அந்த ஃபஜர் அப்படி தொழுகைங்கிறத நம்ம தொழுதுட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா போராடிக்கிட்டேதான் இருப்போம் தினம். வெளியில இதெல்லாம் விட்டுட்டு போய் வெளியில சண்டை போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்கு. ஏன்னா நமக்குள்ள போராடுறதே நமக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம், வெளியில போய் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு போடுறோம். அதெல்லாம் விடுத்துட்டு நமக்குள்ள நாமளே சண்டை போட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ ஒரு மனிதன் எதுக்கு வந்து அவன் பலம் கொடுக்கறானோ அதுல வந்து அவன் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வரான். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், என்னுடைய இன்டென்ஷன் வந்து என்ன, என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணம் வந்து நல்லா இருக்குப்பா, அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஹலாஸ் முடிஞ்சு போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எப்பயுமே நல்லெண்ணம் கொண்டவளாதான் இருப்பேன் அப்படின்னு யாருனாலயாவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா இது வந்து தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. தினம் நமக்குள்ள சண்டை போடணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இது செய்யலாமா, இது செய்ய வேணாமா, இது ஓகேவா, இது நல்லதா, இது கெட்டதாங்கிறத நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்.
புரியுதுங்களா? அப்போ இது தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய நப்சு வந்து நமக்கு வந்து சொல்லுது. என்ன சொல்லுது? ஃபுஜூர். எப்படி சொல்லுதுன்னா, பகட்டா வெளிக்காட்டுகிறது, பெருமையா எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி பேசிக்கிறது, இல்ல நான் இருக்கக்கூடிய நிலைமையை நினைச்சு பெருமைப்படுறது. அந்த மாதிரி ஒரு வந்து சூழல் வருது. ஒருத்தவங்க பேசுறோம், நாங்கெல்லாம் வந்து நாங்க போனாலே இந்த ஹோட்டலுக்கு தான் போவோம், நாங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்துதான் நாங்க பண்ணுவோம், நான் டைமண்ட்ஸ் தான் போடுவேன், நாங்க கார்னாலே பெரிய கார் தான், நாங்க இப்படின்னு போய் ஒருத்தவங்கள்ட்ட பெருமை பேசிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய உள்ளம் நமக்குள்ள என்ன பண்ணுதுன்னா அப்படியே உறுத்துது, உறுத்தல் ஏற்படுது. இந்த மாதிரிலாம் பேசாத. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு வந்து கடுகு அளவு கூட பெருமை என்பது பிடிக்காது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம், அந்த ஹதீஸ் படிச்சிருக்கோம், அந்த குர்ஆன் வசனங்கள் படிச்சிருக்கோம். நமக்கு அது மனசுக்குள்ள ஞாபகம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு அப்படியே ஒரு உறுத்தல் ஏற்படுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை கட்டுப்படுத்தாம ஓகே இருந்தாலும் தொடர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே, நம்ம வெளியில பேசினாலும் நம்ம நமக்குள்ளேயே என்ன பண்ணுது, நப்சு கூட பேசிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல அதை நம்ம வந்து என்ன பண்றோம், அதை பாத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பெருமை பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஃபுஜூருக்கு என்ன பண்றோம், ஃபுஜூரை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே வரோம். அப்ப நம்ம அதை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உதவியை தான் செய்வான். எப்படி? பாவம் செய், நீ இதை தானே முக்கியத்துவம் கொடுத்த, நீ இதை தானே வந்து கண்ட்ரோல் பண்ணாம பண்ண, அப்ப இந்த இதுவே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அது போக போக என்ன பண்ணுதா, நாளடைவுல அது ஒரு பழக்கமாக ஆகிவிடும். ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன உறுத்தல் ஏற்படும். ஐயோ, நம்ம எல்லாரும் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்து நம்ம யோசிப்போம், நான் வந்து இந்த மாதிரி பேசியிருந்திருக்க கூடாது தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இது வந்து ஒரு தடவை நடக்குது. 2வது தடவை வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அப்பயும் நம்ம அந்த மாதிரி பண்றோம். 2வது தடவை உறுத்தல் வருது, 3வது தடவை பண்றோம், 3வது தடவை உறுத்தல் குறையும், 4வது தடவை உறுத்தலே இருக்காது, 5வது 6வது தடவை அப்படியே நம்மளுடைய பழக்கமாக, ஹேபிச்சுவலான ஒரு விஷயமாக அது மாறிவிடும். அப்போ எதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஒரு விஷயம் நம்மளுடைய உறுத்தல் என்பது நம்ம மனசுல ஏற்பட்டுச்சுன்னா அதை அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிடணும். கட்டுப்படுத்தாம நீ அதுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டே போன, சாப்பாடு போட்டுக்கிட்டே போனேன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். அல்லாஹ் அதற்கான உதவியை, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தியோ அதற்கான உதவி உனக்கு தருவான். நான் கெட்டதுக்கு போறியா, சரி ஓகே இந்தா நீ அதை தானே முக்கியத்துவம் கொடுத்த, போ நான் சொல்லி நீ கேட்காமனா இந்த அதுக்கான இதே தரேன், நீ செஞ்சுட்டே போ அப்படின்னு கொடுத்துருவான். இதே இது நல்லதுக்கு செஞ்சோம்னா அந்த நல்லதுக்கான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவானா தருவான். அப்போ இந்த தஸ்கியா என்பது என்னன்னா, இல்ல இல்ல என் மனசு எப்பயுமே தங்கம், நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றேன், நான் அரபி கத்துக்கிறேன், நான் அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டாங்க. பாவம் தன்னுடைய உள்ளத்தோட, அந்த எண்ணத்தோட எவ்வளவு நாள் போராடணும் அப்படின்னா, இறுதி நாள் வரை, தன்னுடைய மரணம் நெருங்கக்கூடிய அந்த நாள் வரை அவன் என்ன பண்ணணும், தனக்குள்ளேயே தன்னுடைய நப்சு கூடவே அவன் என்ன பண்ணணும், போடணும், சண்டை போடணும், போட்டி போடணும், அதை அடக்கணும். அப்படிங்கிறது இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ். இதற்கு முடிவு என்பதே கிடையாது. தஸ்கியா, தூய்மைப்படுத்துதல் என்பது முடிவு என்பதே கிடையாது. எப்போ அதுக்கு முடிவு வரும், நமக்கு எப்ப மவுத்து வந்து நம்மளுடைய இதை கொண்டு போய் நம்ம கபூர்ல வைக்கிறாங்களோ அப்பதான் அந்த தஸ்கியா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணும், ஒரு முடிவு வரும். சரிங்களா? அப்ப தஸ்கியா வந்து 2 வருஷம் நான் தஸ்கியாவோட இருக்கேன்ப்பா, நான் தூய்மைப்படுத்தினேன் அப்படின்னா ஓகேவா? கிடையாது. லைஃப் லாங் ப்ராசஸ். நீ சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும், உன்னுடைய நப்சு கூட நீ சண்டை போட்டு உன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அப்பதான் இந்த மறுமையில நம்ம வந்து நல்ல இடத்துல இருக்க முடியும். சரிங்களா? கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. இப்ப யார் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை, நஃப்ஸை, தன்னுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் வெற்றி அடைந்தவன் ஆகினான். புரியுதுங்களா? நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் இல்ல இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக தான் அவன் வெற்றி அடைகிறான். இப்ப நாம இதை வந்து என்ன பண்ணணும், அதை இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ், அதை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அதே வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா, நீங்க உங்களை நீங்களே தூய்மையானவர்கள் என்று பறைசாற்றி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்ன, 5 நேரம் தொழறேன், நான் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், பிள்ளைங்களை நல்ல விதமா வளர்க்கிறேன், குர்ஆன் ஓதுறேன், ஹஜ் பண்ணிட்டேன், ஜகாத் கொடுக்குறேன், நோன்பு வைக்கிறேன், அதனால நான் தூய்மையானவள், நான் வந்து அல்லாஹ் எனக்கு இது பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே நாமளே தூய்மையானவர்கள் என்று சொல்லக்கூடாதுங்கிறத யாரு சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏனென்றால் அல்லாஹ் தான் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அந்த விஷயங்கள்லாம் செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப கூட அந்த நல்லது செய்யறப்ப நம்ம என்ன இருக்கணும், அல்லாஹ் நம்மளை வந்து அல்லாஹ் நமக்கு நமக்கு தருவான், நேர்வழி காட்டுவான், நமக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர, இல்ல இல்ல நான் செய்யறேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்,
அதெல்லாம் நான்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து பர்ஃபெக்டா தான் இருக்கேன்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய அமல்களை பர்ஃபெக்ட் நம்மளே சொல்றதுங்கிறது வந்து தற்பெருமை. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த விஷயத்தை நீ சொல்லாதங்கிறது அல்லாஹ் என்ன பண்றான்னா நமக்கு சொல்லி காட்டுறான். சோ கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அந்த மனிதன் எப்போ வெற்றி அடைகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமையில். எப்படி? தன்னுடைய நப்சை யார் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வினுடைய பாதையில எது சரி என்பதை நோக்கி செல்கிறானோ அந்த மனிதன் நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவனாக இருக்கிறான். சோ தஸ்கியா என்பது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தஹ்லியா. தஹ்லியாங்கிறது முதல்ல பாவங்களிலிருந்து நம்ம விடுபட்டு கொள்வது. இது இது சரிங்களா? இப்ப தஸ்கியா நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது என்பது 2 வகை. ஃபர்ஸ்ட் வந்து தஹ்லியா. தஹ்லியாங்கிறது என்ன? நம்ம வந்து அந்த பாவத்திலிருந்து விடுபட்டுக் கொள்வது. அடுத்து 2வது வகை ஒண்ணு இருக்கு. அது என்ன தஹ்லியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தஹ்லியா தான். அது எப்படிப்பட்ட தஹ்லியா அப்படின்னா அலங்காரப்படுத்திக் கொள்வது, பியூட்டிபிகேஷன், அடோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்காரப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் பாவத்துல இருந்து ஒண்ணு நீ வந்து தற்காத்து கொள்ளுதல், அதை விலகி கொள்ளுதல், அதுல இருந்து விட்டு விடுதல் அப்படிங்கிறது அர்த்தம் தஹ்லியாக்கு. 2வது தஹ்லியா அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணுனா தூய்மைப்படுத்தி கொள்ளுதல், அதாவது அலங்காரப்படுத்தி கொள்ளுதல். நஃப்ஸை எப்படிங்க தூய்மைப்படுத்த முடியும், அதாவது அலங்காரப்படுத்த முடியும் அப்படின்னா ஈமான் தக்குவா என்ற விஷயங்களை கொண்டு உன்னுடைய நஃப்ஸை நீ அலங்காரப்படுத்தி கொள்ளு. ஃபர்ஸ்ட் தஹ்லியா வந்து என்ன பண்ணு, அதை விட்டு விட்டு ஒதுக்கு, விட்டு விலகு. என்ன அந்த ஃபுஜூருங்கிற பாவத்தை விட்டு விலகு. விலகிட்டியா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கிறப்போ அடுத்து என்ன பண்ணு, ஈமான் தக்குவா அல்லாஹ்வினுடைய இறையச்சம் அந்த ஈமான்ங்கிற விஷயத்தை கொண்டு உன்னுடைய நஃப்ஸை, உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய எண்ணத்தை என்ன பண்ணு, அலங்காரப்படுத்து. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான் அந்த ஈமான்ங்கிறது எப்படி வரணும், அந்த தக்குவாங்கிறது எப்படி வரணுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். சுகத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் ஒருவன் தொடர்ச்சியாக தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஃபுஜூர் செய்யாமல் இருப்பதற்காக தனக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்கிறானோ, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற தக்குவாவோட அவன் வந்து முயற்சி பண்ணுகிறானோ அந்த மனிதன் தான் வெற்றி அடையக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம், கத்திருக்கோம். என்ன? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வதரஸ்கம வதகரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. இப்ப நம்மளுடைய வெற்றிக்கு முக்கியமாக இருப்பது என்ன அப்படின்னா தஸ்கியா. புரிஞ்சுச்சுங்களா? சோ இந்த இடத்துல நஃப்ஸ் அப்படிங்கிற தூய்மையை பத்தி பேசுறோம், தஸ்கியா அப்படிங்கறத பத்தி பேசுறோம். அது 2 வகையா பிரிக்கலாம். அது வந்து தஹ்லியா. தஹ்லியால முதல் வகை என்ன அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு விலகுவது. 2வது வகை தஹ்லியா என்னன்னா ஈமான் மற்றும் தக்குவாவை கொண்டு அந்த இதை வந்து அந்த உள்ளத்தை, இந்த நஃப்ஸை என்ன பண்ணுதுன்னா அலங்காரப்படுத்துவது. சரிங்களா? இப்ப இந்த வகை தான் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? கிளியரா? ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தான். எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தான். அவன் தோற்றுவிட்டான். யாரு தோத்துட்டா? ஏமாந்துட்டான். அவன் தோத்துட்டான், அவன் ஏமாந்துட்டான். யாரு ஏமாந்துட்டா? யாரு தோத்துட்டா? அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவன், அதாவது என்னன்னா அவன் வெற்றி அடையாமல் போகிறான் அப்படிங்கறத அதுக்கான அர்த்தம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஹாப வகாது. வகாதுனா தோற்றுவிட்டான். அப்போ இந்த ஹாப அப்படிங்கிறது என்னன்னா அவன் வெற்றி அடையவில்லை, அவன் வந்து தோத்துட்டான், அவன் ஏமாந்துட்டான். சோ யாரு இந்த இடத்துல தோத்துட்டா அப்படின்னா அவன் வந்து தஸ்கியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாம எவன் இருக்கிறானோ, எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் தோற்று விட்டான். மன் தஸ்ஸாஹ. இப்போ கஹாபங்கிறது என்னது? தோத்து போயிட்டா, ஒரு மனுஷன் தோத்துட்டான். தஸ்ஸாஹ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதைச்சிடுறது. ஒரு விஷயத்த புதைச்சிட்டோம்னா என்னங்க சொல்லுங்க? ஒரு பொருள் இருக்கு, இப்ப என் கையில ஒரு கல் வச்சிருக்கேன், நான் அதை வந்து புதைச்சிட்டேன் மண்ணுக்குள்ள. என்ன ஆகும்? அந்த கல்லு மறைஞ்சிரும். மாஷா, அவ்வளவுதான், மறைஞ்சு போயிடும். அது இருக்கிற இடமே தெரியாது. புதைச்சிடணும் நம்ம. அப்போ புதைச்சிட்டா என்ன? அது ஒரு அழுக்குக்கு கீழே, ஒரு மண்ணுக்கு கீழே நான் அதை புதைச்சிட மூலமா அது மறைஞ்சு போயிடும். அப்படிங்களா? அப்போ தஸ்ஸாக அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் அதை செதைச்சிடறான், அந்த நஃப்ஸை வந்து செதைச்சிடறான். இதுதான் தப்புன்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்றான்? அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக அந்த இதை வந்து புதைச்சிடுறான். அவன் இந்த நல்ல விஷயத்த புதைச்சிட்டு கெட்ட விஷயத்த செய்வதன் மூலமாக தஸ்ஸா அப்படிங்கிறதுனா புதைக்கிறது.
இப்போ நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையும் செய்வதற்கான ஒரு பலத்தை, ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கான். எதை? ஃபுஜூர் அப்படிங்கறது செய்யறதுக்கான ஆற்றலையும், தக்குவா அப்படிங்கிற செய்வதற்கான ஆற்றலையும் ரெண்டையும் கொடுத்திருக்கான். அப்ப நம்ம எதை வேணா செய்யலாம் இல்லைங்களா? அவன் வந்து ஒண்ணு தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி தஸ்கியா பண்ணலாம், இல்ல அவன் அவனோட நஃப்ஸை என்ன பண்ணலாம்னா புதைச்சிடலாம். புதைச்சிடலாம்னா என்ன பண்றதுனா ஏமாத்துறது, சிதைச்சிடுறது. அப்ப ரெண்டுமே வந்து நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். ரெண்டுமே நம்ம பண்ணலாம். எது வேணா பண்ணலாம். நம்ம நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல தஸ்ஸா அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா, தல், சீன், சீன் அப்படிங்கிற இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து வந்திருக்குதா? தஸ்ஸ, தஸ்ஸஸ, தஸ்ஸஸ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு இதை வந்து புதைக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறைக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை புதைச்சிருது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது, பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்தோடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அவருக்குள்ளே நினைக்கிறாரு, இந்த குழந்தைய வந்து சங்கடத்தோட, அந்த அவமானத்தோட, அதாவது அந்த காலத்துல இந்த பெண் பிள்ளைகள் என்பதை அவமானமாக நினைத்தார்கள். தெரியும்ல? அரபியர்கள் என்ன பண்ணாங்க, உயிருடன் அந்த குழந்தைகளை மண்ணுக்கடியில விதைச்சாங்க இல்லைங்களா? விதைச்சு அந்த குழந்தையை கொன்னாங்க. ஏன்னா பெண் குழந்தை அது வந்து அது ஒரு அவமானமாக, ஒரு சங்கடமான ஒரு சூழலாக, ஒரு சின்னமாக அவங்க கருதுனாங்க. அப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, சங்கடத்தோட அவமானத்தோட நான் அதை வச்சுக்கிறதா, இல்ல அப்படின்னா அதை மண்ணுக்கடியில நான் புதைச்சிடறதா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் தஸ்ஸஸ. தஸ்ஸஸங்கிறது ஒன்ன புதைக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தஸ்ஸ அப்படிங்கிறதுனா அதை வந்து மறைக்கிறது, அதை வந்து பிதைப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்றது, மறைக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுஜூருடன் தக்குவாவே நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கானா கொடுத்திருக்கான். ஆமா தானே? நல்லது எது, கெட்டது எது, ரெண்டுமே இருக்கு. ஒரு நேரம் நல்லது செய்வோம், ஒரு நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு கெட்டது செய்வோம். ஏன்னா நமக்கு ரெண்டும் இன்ஸ்பயர் பண்ணிட்டே தான் இருக்கு, நம்மளோட மனசுல வந்துட்டே தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம நல்லதே செஞ்சுட்டு போனோம்னா தான் நல்ல மனிதன், சொர்க்கத்துக்கு போயிருவோமே. நம்ம தான் தினம் தினம் போராடிட்டு இருக்கோம். நல்லா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து பெரிய ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, பயான் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ் சூப்பர். நான் அவங்க வந்து இப்ப என்னைவா ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன், நான் படிச்சுக்கிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அப்படி மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல எடுக்கிறேன். என்கிட்ட ஏதாவது ஃபால்ட் இல்லாம இருக்குமான்னு கேட்டா நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இவங்க இப்படி எடுக்கிறாங்க, அப்ப அவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, அவங்க தொழுகையில பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, அவங்க இதுல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா தினம் தினம் நானும் போராடக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக தான் அல்லாஹ் என்னையே படைச்சிருக்கான். அதுதான் உண்மை இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நஃப்சுல் லவ்வாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, நஃப்சுல் லவ்வாமானா ஒரு விஷயம் நம்ம செய்யறப்ப இது சரி தவறுன்னு அந்த உறுத்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த உறுத்தல் நம்ம கிட்ட இருக்கிறதுங்கிறது நஃப்சுல் லவ்வாமா. இது செய்யாத, வேணாம் வேணாம், நீ இந்த மாதிரி அவங்கள பத்தி பேசாத, இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம். அப்ப அந்த ஒரு தயக்கம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை, ஒரு தவறை செய்யும் பொழுது ஒரு தயக்கம், ஒரு யோசனை நமக்குள்ள வருது பாத்தீங்களா, அதுதான் நஃப்சுல் லவ்வாமா. சரிங்களா? இப்ப அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுருது. அப்பா நான் தெரியாம பேசிட்டேன், நான் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கறது, தௌபா பண்றது. சரிங்களா? இதுதான் நஃப்சுல் லவ்வாமா. இந்த நஃப்சுல் லவ்வாமா நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், இந்த தவறுகள் பக்கம் அதிகமா போக மாட்டோம். ஆனா தொடர்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய மனசாட்சியை நஃப்ஸ கேட்காம தன்னுடைய ஆசைகளுக்கு ஏற்றாறு போல அவன் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அது அவனுக்கு என்ன பண்ணணும்னா பழகிரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிரும், நஃப்சுல் அம்மாரா வந்துரும், ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம நான் சொன்ன மாதிரி ஃபஜர் தொழுகையா ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோம். ஒரு நாள் நம்ம தொழுகல, காலையில எந்திரிச்சு நீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா எந்திரிக்கிறோம், அடுத்த நாள் எந்திரிக்கவே இல்லை, 3வது நாள் எந்திரிக்கல, மனசு உறுத்துது, காலையில எந்திரிச்சு நம்ம தொழுதுருக்கலாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு, அப்படி 4வது நாள் அப்படி தோணுது, 5வது நாள் என்ன பண்ணுனா அப்படியே பழகிரும். இந்த ஃபஜருக்கு எந்திரிக்காததுங்கிறது வந்து ஒரு குற்றமாவே தெரியாது, அது ஒரு பெரிய பாவமாவே தெரியாத அளவுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அது அப்படியே பழகிரும். அப்போ நஃப்சுல் லவ்வாமா, நமக்கு இது தப்பு அப்படின்னு உறுத்தக்கூடிய அந்த இது வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டு நஃப்சுல் அம்மாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருது. நீ வாடு செஞ்சுக்கிட்டே இரு. அப்ப அந்த தப்பு நம்ம அப்படியே பழக 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 அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய உள்ளமாகப்பட்டது மாறி விடுகிறது. சரிங்களா? அப்ப நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குரலை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், புதைச்சிடுறோம். என்ன பண்றோம், தஸ்ஸா, என்ன பண்ணிடுறோம், அந்த நஃப்சுல் லவ்வாமாங்கிறத புதைச்சிடுறோம். அந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், தஸ்ஸா. சோ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹ. தஸ்ஸாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து பால்படுத்துவது. இப்போ புதைக்கிறதுன்னு பார்த்தோம், ஒரு அழுக்கு கீழே, ஒரு மண்ணுக்கு கீழே புதைச்சிடணுங்கிறது பார்த்தோம். இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு
தஸ்ஸாக அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அதை வந்து பாழ்படுத்தி விடுறது, ஸ்பாயில் பண்றது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து நஃப்சுல் சாரி தஸ்ஸா அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் வந்து அதற்கு சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹாப, அவன் தோற்றுவிட்டான். எவன் தோற்றுவிட்டான்? தோற்றுவிட்டான். யாரு தோத்துட்டா அப்படின்னா தஸ்ஸா, யாரு ஒருவன் தன்னுடைய நஃப்ஸில் வரக்கூடிய அந்த எதிரொலியை, அந்த குரலை கேட்காம அதை புதைச்சிடுறானோ அவன் என்ன பண்றான்? தோற்று விட்டான். சோ எவன் ஒருவன் தன்னுடைய உள்ள இருந்து வரக்கூடிய அந்த நஃப்ஸினுடைய குரலை கேட்காமல் இருக்கிறானோ அவன் என்ன பண்றான்? ஹாப, தோற்றுவிட்டான். எந்த காரணத்தினால? அந்த நஃப்ஸினுடைய குரலை அவன் என்ன பண்ணிடுறான்? தஸ்ஸா, புதைச்சிடுறான். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம புதைச்சிடுறதுனால அவன் வந்து என்ன பண்றான்? தோத்துட்டான். சோ நமக்கு என்ன கஷ்டம்தான், ஒரு விஷயத்துல சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயமா கிடையாது. வெளியில போய் நம்ம கிட்ட நிறைய பேருக்கிட்ட நம்ம வாயாடிடுவோம் ஈஸியா, அது இது அப்படி இப்படின்னு. ஆனா நமக்குள்ளே நம்ம போடுற சண்டைங்கிறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம். அததான் சொல்லுவாங்க, இந்த போர் செய்யறது, இந்த கட்டுப்படுத்துறது, ஷஹீத் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த இதுல வந்து இந்த அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். நமக்குள்ள நம்மளே என்ன பண்றாங்க, நம்மளுடைய உணர்வுகளுக்கு கூட போராடி ஜெயிக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நமக்கு ஒரு ஹதீத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விதமான ஏற்பாடுகள் செய்து வச்சிருக்கான். எதற்கு அப்படின்னா ஃபுஜூர் அப்படிங்கிறதையும் தக்குவா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? அல்ஹமஹா, உனக்கு உள்ளுணர்வை கொடுக்குறேன், நஃப்சுல் லவ்வாமாங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். இந்த நஃப்சுல் லவ்வாமாவை நீ என்ன பண்ணல, தஸ்கியா பண்ணலன்னா நீ தோத்துருவா அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னங்க அல்லாஹ் டக்குன்னு சொல்லிட்டான், உனக்கு வந்து சரி எது தவறுன்னு சொல்லிட்டான், எப்படிங்க நம்ம இது பண்றது அப்படின்னா, அதுக்கு உள் உணர்வு மாத்திரம் கிடையாது, வெளியேவும் நமக்கு நிறைய விதமான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கான். எதற்கு? மனித இனத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக விதவிதமான ஏற்பாடுகளை நமக்கு என்ன பண்றான்? கொடுக்குறான். என்ன மாதிரி? எதற்காக? நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மளை வந்து நம்மளை என்ன பண்றது, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கான். என்ன அப்படின்னா, நிறைய அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். எதற்கு அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக. நம்ம முன்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கோம், அம்மதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், சூறால இருந்து, நபால இருந்து. அல்லாஹ் வந்து என்ன மாதிரி அற்கொடைகளை கொடுத்திருக்கான்? வானம் பூமி தூங்குறதுக்கு அவர் ஜோடிகளா கொடுத்திருக்கான், சாப்பிடறதுக்கு காய்கறிகள் கொடுத்திருக்கான், அந்த பூமியை விரிப்பாக்கி கொடுத்திருக்கான், கண்கள் கொடுத்திருக்கான், எல்லாத்தையும் நம்ம அற்கொடை பாக்குறோம். அந்த பவர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வல்லமை என்னங்கிறத பார்க்கணும். அதே போல இவ்வளோத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அவனுடைய கருணை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய ஞானம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, அவனுடைய உயர்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது. இப்படிதானே வானம் பூமி இந்த குழந்தைங்க நம்மளுடைய இருக்கக்கூடிய உறுப்புகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு, எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு வரோம்ல. அப்ப இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்தி கொடுக்குறான். இப்ப ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? நம்மளுடைய மனசாட்சி ஒரு நேச்சுரல் அலாரம் சொல்லுவோம். நேச்சுரல் அலாம் என்னன்னா, இயற்கையாகவே நம்ம மனசுக்குள்ள ஓகே இதெல்லாம் யார் படைச்சிருப்பா, இதெல்லாம் எப்படிப்பட்டது, அவன் எவ்வளவு இதா படைச்சிருக்கான், அந்த வானத்தை நினைச்சு பாரு, ஒரு தூண் கூட இல்ல, அது எப்படி நிக்குது, சூரியன் பாரு கரெக்டா அதாவது நேரத்துக்கு வந்து உதிச்சிருது, சந்திரனை பாரு இரவுல எவ்வளவு வெளிச்சம் கொடுக்குது, இந்த கடலை பாரு, இந்த பூமியை பாரு, இந்த விலங்குகளை பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்பாட்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இப்படிதானே? உள்ளுணர்வு மாத்திரம் இல்ல, அது வந்து சரியா தவறா அப்படிங்கறது உணர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டையும் நமக்கு என்ன பண்ணிருக்கான்? அல்லாஹ் வெளியிலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அப்போ இயற்கையாகவே நம்மளை வந்து ஒவ்வொரு நேரமும் நம்மளை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ் நம்மளை சுத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம செய்யறதுக்குதான் நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஒரு மனுஷன் ஒரு நல்லது செஞ்சுட்டானா அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதே இது அவன் வந்து ஒரு கெட்டது ஏதாவது செஞ்சுட்டானா அவனுடைய உள்ளம் வந்து அவனுக்கு சொல்லும். அல்லாஹ் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்றான்? ஒரு வழிகாட்டுதல அனுப்புறான் இல்லைங்களா? அப்போ அந்த வழிகாட்டுதல் மூலமாக யார் தனக்கு வந்து தேவையான அந்த பெனிஃபிட், அதுக்கான அந்த இதை எடுத்துக்கிறானா அவன் ஜெயிச்சுட்டான். இப்போ நம்ம ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன வழிகாட்டுதல் அனுப்புறான்? இந்த உள்ளுணர்வுல ஏற்படுத்துறான், இல்லப்பா இது தப்பு அப்படின்னு. அது ஓகே, அது அல்லாஹ் எனக்கு அனுப்புன வழிகாட்டுதல் அப்படின்னு ஏத்துக்கொண்டு நம்ம தௌபா பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போறதை விட்டுட்டு, இல்ல நான் வந்து ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம நம்மளை நம்மளே பெருமைப்படுத்திக்கிட்டோம்னா அவன் தான் குற்றவாளி, அவன் தான் தோத்து போனான். அப்போ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அவன் தோற்று விட்டான். எதைக்காக? தன்னுடைய தஸ்ஸா, தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிவரக்கூடிய குரலை அவன் முக்கியத்துவம் கொடுக்காம அவன் வந்து
அவன் புதைச்சிடுறதன் காரணத்தினால அவன் என்ன பண்றான், அவன் தோத்துறான். இப்ப தஸ்கியா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையான சின்சியராக இருக்கக்கூடிய நமக்குள்ளேயே ரொம்ப சின்சியரா பண்ணணும். ஏதோ ஏனாதானான்னு சொல்லி பண்ணக்கூடாது. நியாயமான முறையில என்ன பண்ணணும், நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இதில் சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ இதனாலதான் நம்மளுடைய உள்ளத்தில் கேட்கக்கூடிய குரலை செவி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும், அதன்படி நம்ம நலவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், சண்டை போடுங்க, நம்மளுடைய இந்த நப்சு கூட சண்டை போடணும். காலைல எந்திரிக்க முடியல, எந்திரி எந்திரி, கஷ்டம்தான், தூக்கம் தான் வருது, இப்ப அவங்க விட்டுட்டோம்னா அந்த நேரம் கிடைக்குமா, எந்திரி, டக்குன்னு எந்திரி, குரான் ஓதுறா, அல்லா எனக்கு கஷ்டமா இருக்கு, குரான் எடுக்கிறதுக்கே கை நடுக்கணும் நமக்கு, எடு எடு கஷ்டப்படு. அப்ப உள்ள சொல்லுது குரான் ஓதுனா நன்மை, இல்ல இல்ல நம்ம அப்புறம் ஓதிக்கலாம்னு சொல்லி தடுக்குது, இல்ல இல்ல எடுத்துரு அப்படின்னு சண்டை ஒவ்வொன்றுக்குள்ள நம்ம போட்டு 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 ஜெயிக்கிறப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியுமே தவிர, இல்ல அந்த நப்சுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வளைஞ்சு வளைஞ்சு போனோம் அப்படின்னா நம்ம தோல்வி அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிறது சொல்லி காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தஸ்கியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவ்வளவு நேரம். தஸ்கியா நிறைய பார்த்து, உள்ள தூய்மை எப்படி உள்ள தூய்மை பண்றது அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. தஸ்கியா என்பது அப்படின்னா எப்படி பண்ணணும், அந்த தூய்மை என்பது அந்த உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது என்பது எப்படின்னா, அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத்தந்த வழியின்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். இப்போ இதனுடைய செயல்முறை என்ன, ப்ராசஸ் என்ன, தஸ்கியா செய்வதற்காக, அதாவது இந்த தூய்மைப்படுத்துவதற்கான செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தூய்மைப்படுத்தினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப எப்படி படுத்துறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுத்தந்த வழியின்படி நம்ம நடக்கிறது. ஏன்னா இதுதான் நம்மளை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ நேத்து கூட ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன் நான். என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம கத்துக்கிட்டோம், நிறைய படிச்சிருக்கோம், ஆனா அவை அனைத்தும் கலாச்சாரத்தை படித்த ஒரு கலாச்சாரம் நமக்கு கற்றுக் கொடுத்துதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா இப்பதான் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிருக்கான், ஒரு தெளிவு கொடுத்திருக்கான். என்ன, எது சரியான சஹீஹான ஆதாரபூர்வமான விஷயமாக இருக்குதோ அதன்படி நம்ம என்ன பண்றோம், படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அர்த்தத்துல ஒன்னொன்னு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய எடுத்துக்காட்ட சொல்லணும்னா அந்த வீட்டுல கூடுற விளக்குமாறு இருக்கு பாத்தீங்களா, நேரா நிமித்தி வைக்காதீங்க, மூளையில வைக்காதீங்க, பாய மூளையில சாத்தி வைக்க கூடாது, பிறப்பாய் போடக்கூடாது. ஏன்னா நான் நிறைய இந்த விஷயங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் என்னன்னா கலாச்சாரம் எனக்கு கத்துக் கொடுத்தது, என்னுடைய முன்னோர்கள் தவறான முறையில கத்துக் கொடுத்தது. பெரியவங்க கேட்டா, வயசானவங்க தாத்தா பாட்டி சொன்னா, அம்மா அத்தா சொன்னா கண்டிப்பா கேட்டணும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழியின்படிதான் நம்ம நடக்கணும். அது மத்தவங்களுக்கு கஷ்டத்தை தந்தாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பிறப்பாய் போடாதீங்க, பாயை பரட்டி போடக்கூடாது, மூத்து வீட்டுலதான் போடணும். அப்புறம் மகரிப்பு நேரம் ஆச்சுன்னா நகை வெட்டக்கூடாது. இன்னும் நிறைய அந்த மாதிரி சொல்லலாம். இந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இப்படி நான் முஸ்லிம்ஸ் கொண்டாடுறாங்களோ இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த 40 முடிஞ்சிடும், 40 அப்படிங்கிற கணக்கே கிடையாது. யாரோட நாள் 40 வச்சுக்கிட்டது? மூத்தானதுக்கு அப்புறம் 3ஆம் நாள், 7ஆம் நாள், 10ஆம் நாள். ஆதாரம் கேட்டா பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு ஆதாரம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இல்ல ஜமாத் அப்படிங்கிற முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு வருது, ஒரு சந்தேகம் வருதுன்னா நமக்குள்ள ஒரு உள்ளம் ஒண்ணு சொல்லுது, இது சரியா இது தவறா அப்படிங்கிறது. இல்ல தவறையுமே சரின்னு சொல்லுதுன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆரம்பத்துல இருந்து பழக்கி கொண்டு வந்திருக்கோம். ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான். அதாவது என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது சரியா தவறா என்று தெரியாம நம்ம அவங்க பின்னாடியே போனோம். எப்படி போறோம், இல்ல இவங்க என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்ததுலாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்துல சூரத்துல் பக்கரால சொல்லி காட்டுறான். என்னன்னா, ஒரு விஷயம் சரியா தவறான்னு தெரியாம அவங்க பின்னாடி போனேன்னா, ஆடு மாடுகள் எப்படி போகும்னு பாத்திருக்கீங்களா? ஒரு மணி கட்டி ஒரு மாடு அதனுடைய கழுத்துல ஒரு மணி இருக்கும். அது நடந்து போறப்ப அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும்ல, அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி வரக்கூடிய மற்ற விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணும்னா, பார்க்கவே பார்க்காது. அந்த சத்தம் எதை நோக்கி கேட்குதோ அதை பார்த்துட்டு அதை அப்படியே தரையை பார்த்துக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே போயிடும். புரியுதுங்களா? அப்ப சரி எது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறது அந்த ஆடு மாடுகளுக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு மணி சத்தத்தை கேட்டு அது போகும். அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நமக்கு இது தெரியல, ஏன்னா இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம படிக்காததுனால நமக்கு இது தெரியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி தவறான ஒரு விஷயங்களை நம்ம பின்பற்றுறோம். கையில கருப்பு கயிறு கட்டுமா, பிள்ளைக்கு கண்ணத்துல பொட்டு வச்சு விடுமா, மகரிப் நேரத்துல எது எது நமக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். இப்ப 40 இந்த ஃபாத்திஹா ஓதுறது, மௌலூது ஓதுறது, தர்காவுக்கு போறதுங்கிறது என்ன, அதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்.
அவர்கள் இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்கள். அவர்களுக்காக வேண்டியும் நாம் தான் துவா செய்யணும். தெரியுதுங்களா? அவர்களுக்காக வேண்டியும் நாம தான் துவா செய்யணும். இப்ப இருக்கிறதுலே மிகப்பெரிய அவுலியாக்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் கொடுக்கணும். அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். இறந்தவர்கள்கிட்ட போய் துவா செய்யக்கூடாது. ஏன்னா இறந்தவர்களே மண்ணுக்குள்ள போய் வச்ச உடனே என்ன பண்றாங்க, அவங்க செஞ்ச அமல்களுக்கான கேள்வி கணக்கு பதில்களை தான் அவங்க சொல்ல போறாங்க. அவங்க அந்த மாதிரி வேதனையில இருக்கிறப்ப அவங்க கிட்ட போய் இப்படியே இறந்து போனவங்களே, தாத்தாவே எனக்கு போய் அல்லாட்ட சொல்லி எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, எனக்கே இங்க என்னோட கேள்விக்கே நான் பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்கேன், நீ வேற வந்துட்டு அவர் நினைச்சிருப்பாரு இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் என்னன்னா, கலாச்சாரத்தின் அடிப்படையில் நமக்கு போதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அடிக்கடி இந்த ஸ்காலர்ஸ் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சப்கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அதிகப்படியாக ஹிந்து கலாச்சாரத்தை மறுவியே வந்திருக்காங்க. எதுல? கருமணி போறதுல இருந்து, காலில் மெட்டி போறதுல இருந்து, இதெல்லாம் நீங்க பாருங்களேன். நான் போய் சொன்னோம்னா, நீ முஸ்லீமே கிடையாது, நீ இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய, தீர்ப்பு கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து இதெல்லாம் பேசிக்ல இருந்து எடுத்து பாருங்க. நம்ம அக்கீதாவே ரொம்ப வீக்கா இருக்கு. அக்கீதானா என்ன? அக்கீதா அப்படிங்கிறது அல்லாஹ் இப்படிதான், இப்படிப்பட்டவன் தான், உலூஹியா ருபூபியா, அவனுடைய பெயர்கள் இப்படிப்பட்டது, இப்படிதான் நம்பிக்கை கொள்ளணும், இது ஷிர்கு, இதெல்லாம் செஞ்சா ஷிர்கு இல்ல அப்படிங்கறத அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நமக்கு தெரியுமா? அகீதானால நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. அப்ப அதுல எல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. நம்ம கேட்கிறோம், ஏன்னா நம்ம வழிமுறைகள் தவறு. தொழுகிறப்ப எப்படி தொழுகணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுருக்காங்க. நம்ம ஸ்காலர் சொல்லித்தரப்படி தொழுதுருக்கோமா? இல்ல. ஊர்ல எப்படி தொழுகிறாங்களோ அதுபடிதான். கால் தெரியும், முடியல பாதி தெரியும், கையில பாதி தெரியும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ இதுக்கெல்லாம் இந்த உல தூய்மை பண்ணுவதற்கெல்லாம் நமக்கு என்ன தேவைன்னா, பின்னாடி அதுக்கான அந்த விஷயத்த நம்ம பாக்குவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஸ்கியா பண்ணுவதற்கு அல்லாஹ் நமக்கு நிறைய மெத்தடாலஜி சொல்லி தரான். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உல தூய்மை பண்ணுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறானோ, சுன்னாவில் ஹதீத்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ, இது எல்லாத்தையும் நம்ம நல்ல முறையில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நம்மளுடைய நஃப்ஸை தஸ்கியா செய்யலாம், ஈஸியா செய்யலாம். அல் யௌம அகூமல் துலகும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தேவையான வழிகாட்டுதல்களை குர்ஆன்களிலும் சுன்னாக்களிலுமே கொடுத்திருக்கான். அதுவே போதுமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ ஒரு மனிதன் அதை பின்பற்றினாலே அதுவே அவனுக்கு போதுமானதாக ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு தஸ்கியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? குர்ஆனை போகணும். ஏதாவது ஒரு விஷயமா குர்ஆனை பாருங்க, ஏதாவது ஒரு விஷயமா சுன்னாவை போய் பாருங்க. அப்படிதான் இருக்கணும். அப்போ நம்ம இந்த விஷயம் குர்ஆன் சுன்னான்னு சொல்றோம். இன்னைக்கு 30வது ஜூஸ்ல இன்னைக்கு சூரா ஷம்ஸ் அப்படிங்கிற ஒரு 91வது அத்தியாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 30வது ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூறால இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால இருந்து பார்த்தனா 29 ஜூசுகள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், விளக்கங்கள், கட்டளைகள், அல்லாஹ்வினுடைய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியல. தெரியாத காரணத்தினாலதான் யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் சரின்னு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய நம்ம தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? இல்ல, என்னுடைய காலம் நெருங்கி விட்டது, நான் இவ்வளவு வயசாயிருச்சு, இவ்வளவு நாள் விட்டுட்டேன், இனிமேல் இன்னும் இவ்வளவு வேகமா நான் என்ன பண்ணணும்? குர்ஆனை புரிஞ்சுக்கணும், அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்ப தூய்மைப்படுத்துவதற்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது என்ன? தஸ்கியாவுக்கு முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட மெத்தடாலஜி குர்ஆன் மற்றும் சுன்னாக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னிலைப்படுத்துவது. அதை பின்பற்றினாலே நமக்கு நம்மளுடைய உள்ளத்தை ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? தூய்மைப்படுத்திடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்தது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஹீக்கல் மக்தூம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று தொடரை படிச்சா நம்ம பார்த்தா தெரியும். இந்த குறி பாக்குறது, நல்ல நேரம் பாக்குறது, இதெல்லாமே அந்த குறைஷியர்கள் செஞ்சாங்க. அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஆனா அதை படிக்காத மக்கள் இன்னும் முஸ்லிம்களாக இருந்தும் அந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு, இந்த மனிதர்களிடையே, இந்த சமுதாயத்திடையே அனுப்பப்பட்டதுக்கான காரணம் என்ன? அந்த மனித இனத்தை தஸ்கியா பண்ணுவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு. எப்படி பண்ணாங்க? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம். அவங்க என்ன பண்ணாங்க? மக்களுக்கு தஸ்கியா பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு முதலில் போதித்தார்கள், அவர்களுக்கு அறிவை கொடுத்தாங்க, எஜுகேட் பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாத்தினுடைய அறிவு அது அதிகமாக அவர்கள் இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க கலாச்சாரம் பேசக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க? முன்னிலைப்படுத்துறாங்க. இதுதான் அப்படிதான் பண்ணணும், நம்ம அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க,
அப்ப அதெல்லாம் என்ன, அவர்கள் கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்தியவர்களாக இருக்கிறதுனால அது தொடர்ச்சியாக குர்ஆன் சுன்னாவினுடைய அறிவு நமக்கு இல்லாத காரணத்தினால நம்மளும் அதவே என்ன பண்றோம், முற்படுத்தி கொண்டே போறோம். அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, பூமியில நல்லாதான் இருப்பாங்க. ஆனா மறுமையில அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க நம்ம யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவங்க பின்பற்றி போறாங்களே ஒரு விஷயத்த, ஒருத்தவங்கள அவங்க எப்படி நாளைக்கு நரகத்துல இருந்தாலும் அதவே அவங்க பின்பற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். நமக்கு தெரியுமா? படிக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தணும், உள்ளத்தை நஃப்ஸை தூய்மைப்படுத்தணும்னா அவனுக்கு தேவையானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச முதல் வேலை அவங்களுக்கு ஞானத்தை புகுத்துனாங்க, நாலேஜ் கொடுத்தாங்க. எது சரி, எது தவறு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுங்கிற அறிவை புகட்டுனாங்க. சரிங்களா? இப்ப தஸ்கியா அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல் வேலையாக ஃபர்ஸ்ட் அல்லாவையும் ரசூலும் அவர்கள் கற்றுத்தந்த விஷயம். அந்த விஷயத்தை எப்படி கத்துக்கிறது? அறிவின் மூலமாக. படிச்சாதான் கத்துக்கிற முடியும் இல்லைங்களா? அப்ப நாலேஜ் செகண்ட் இதுல நாலேஜ் வந்திருக்கும். அதே போல அதன் மூலமாக அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம இதுல இருந்து விலகி கொள்ளலாம், நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். கிதாபு வல் ஹிக்மா, அவர்கள் என்ன பண்ணாங்க, ஞானத்தை போதித்தார்கள். அப்போ முதலில் தஸ்கியாவிற்கு தூய்மைப்படுத்துவதற்கு எது தேவை? ஞானம், நாலேஜ், அறிவு என்பது தேவை. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், அந்த குர்ஆன் சுன்னாவில் இருக்கக்கூடிய அறிவை நம்ம என்ன பண்ணணும், அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குர்ஆன். இப்போ யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம், அப்போ ஒரு மனிதன் ஒரு குர்ஆனை வாசிக்கிறான், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு முயற்சி பண்றான் அப்படின்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தஸ்கியாவுக்குள்ள மெத்தடு நாலேஜ், அறிவு புகட்டுதல், அறிவை கற்றுக்கொள்ளுதல். சரிங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபாதா. ஐபாதத் என்பது என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்முறைகள், அதாவது வணக்க வழிபாடுகள் அப்படிங்கிறத இபாதத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அதுவும் நம்மளுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்கு உதவிக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் 5 நேரம் தொழுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனாலும் அந்த புறம் பேசுவது, அவர்கள் அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுறது, அதுக்கப்புறம் வட்டி வாங்குறது, அடகு வைக்கிறது, இதெல்லாம் கூட அவங்கள்ட்ட குறைஞ்சிருக்காது. இதெல்லாம் எதுக்கு நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யறோம்? எனக்கு 5 நேரம் எதுக்கு தொழுறோம்? அல்லாஹ் நான் தொழுறேன், அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான், நான் எந்த தவறும் செய்யக்கூடாது, என்ன நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்யறோம். ஆனா இன்றைய சூழல் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்ட பிறகும் நம்ம என்ன பண்றோம், அந்த தவறுகளை செய்யறோம்னா எங்க தப்பு இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாமளே கேட்டுக்கிடணும். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவங்க எப்படி நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யணுங்கிற வழிமுறைகளை நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காங்க, செஞ்சும் காமிச்சிருக்காங்க, நமக்கு சொல்லியும் காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த சுன்னாவின் முறையில நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை முறைய பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயத்தை விட்டு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம காப்பாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தஸ்கியாவுக்கு தேவையானது அறிவு, இரண்டாவது தேவையானது இபாதத். சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய இதயத்தை இந்த 2 விஷயங்களில இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த 2 விஷயங்களில இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஃபர்ஸ்ட் என்னன்னா சுபஹாத். சுபஹாத் என்பது சந்தேகம் கொள்வது, டவுட்ஸ் சொல்லுவல, சுபஹாத் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்மள என்ன பண்ணணும்னா நம்மள பாதுகாத்து கொள்ளணும். இப்ப அது பேரு சுபஹாத். அப்போ இந்த சுபஹாத், இந்த சந்தேகத்துல இருந்து நாம எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப அதற்கான அறிவுகள் இருந்தாதான் நம்ம அதுல இருந்து விடுபட முடியும். இன்னைக்கு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இமாம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை, எஸ்பெஷலி இந்தியால நான் பார்த்த வரைக்கும் நிறைய விதமான தவறான ஃபத்வாக்கள், நிறைய தவறான விஷயங்களை போதிக்கிறாங்க, ஆதாரபூர்வம் இல்லாத விஷயங்களை போதிக்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்றோம்னா சந்தேகம் இல்லாம அப்படியே என்ன பண்றோம், நம்புறோம். ஏன்? அதற்கான அறிவு நம்ம கிட்ட இல்ல. அந்த ஹதீத்தை நேரடியாவே நிறைய புத்தக பதிவுகளாகவோ இல்ல மீடியால நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் தேடி போனோமா, அதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சோமா? இல்ல. அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், சரியான விஷயத்தின் மேல டவுட் பண்றோம். ஒரு விஷயத்த இன்னைக்கு தப்பாதான் சொல்லி சரியான ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, இது செய்யக்கூடாதுங்க, இது தப்புங்க. இன்னைக்கு நானே நிறைய சொன்னதுல நிறைய பேருக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கும். ஏங்க பாத்தியாலாம் ஓதுனா 50 பேருக்கு சாப்பாடு தானே நம்ம போடுறோம், நல்ல விஷயம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்கல. நீ 1000 பேருக்கு, கோடி பேருக்கு நீ சாப்பாடு அந்த குறிப்பிட்ட நாள்ல போடணும்னு நினைச்சேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராத ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா பிதா. அது என்ன பண்றது, மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தது உடனே இந்த மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது முழுமையாகிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப முழுமையாகி விட்டதுன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுவே போதுமானது. அதை விட்டுட்டு அவங்கள அல்லாஹ்வுக்கு மேல வச்சு புகழ்றது,
அதை விட்டுட்டு அவங்க சொல்லித்தராத சில விஷயங்களை இந்த நன்மைன்னு சொல்லிட்டு நம்மளா கொண்டு வருது. இப்ப நம்ம செஞ்சோம்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகள் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்யணும். அப்ப அந்த பிள்ளை யாரை பின்பற்றுது? நம்மளை பின்பற்றுதே தவிர அல்லாவும் ரசூலும் நமக்கு கற்றுத்தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விஷயத்த செய்யலையே. அப்படியே வாழையடி வாழையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு? நல்லவர்கள் இறந்தாங்க, இறந்தது பிறகு ஷைத்தான் வந்து சொல்லிச்சு, அவங்க இறந்து போயிட்டா அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஞாபகத்துல வரும்? அதனால வந்து அவங்கள வரைஞ்சு வச்சுக்கிடுங்க, இது வந்து பூச்சி இது சாப்பிட்ரும், நீங்க ஏன் அது ஒரு சிலையாக வடிச்சு வச்சுக்கிற கூடாது. அப்படிதான் சிலை வழிபாடு என்பது ஆரம்பமாச்சு, அப்படி இல்லைங்களா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை என்றால் அதை நம்மளும் செய்யக்கூடாது. அது நல்லதாகவே இருந்தாலும், அது லட்ச ரூபாய் பயன் தரக்கூடியதாக இருந்தாலும் அதை நம்ம செய்ய கூடாது. அவங்க சொல்லி தந்ததை செஞ்சாலே அதுவே போதுமானது. அதுதான் மிகைப்படுத்தாமல் இருத்தல். புரியுதுங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுபஹாத். நம்ம வந்து சந்தேகம் கொள்ளக்கூடாது. எதுல இருந்து அப்படின்னா, நமக்கு அந்த அதற்கான ஞானம், அல்லாஹ்வினுடைய குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவினை பற்றின ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த சந்தேகம் என்பது நமக்கு சரியான விஷயத்தின் மேல வராது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷஹவாத். ஷஹவாத் என்பது ஆசை, விருப்பம், டிசையர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஷஹவாத். சுபஹாத் சந்தேகம், ஷஹவாத் ஆசை. இப்போ இந்த இதோட முடிச்சிடுறேன், இன்னும் ஒரு 2 minutes கொடுங்க, ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. சோ இந்த இடத்துல ஷஹவாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஆசைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பங்களை ஆசைகளை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆசைகளை நம்ம எப்படி பண்றோம், எப்படி கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொய் சொல்லுவோம், நிறைய சத்தியம் பண்ணிட்டு அதை வந்து கடைபிடிக்காம இருப்போம், இல்ல நிறைய பேரை ஏமாத்துறோம், இல்ல நிறைய பேர் என்ன பண்றோம்னா அடுத்தவங்களோட சொத்துக்களை அந்த இடங்களை வந்து திருடக்கூடியவங்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஷஹவாத், ஆசைகள். சரிங்களா? கெட்ட ஆசைகள். அடுத்தவங்களோட இதை வந்து இது பண்ணணும், அவங்களோட பொய் சொல்லணும், சத்தியத்தை முறிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது ஷஹவாத். அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க வந்து நம்ம நிறுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நஃப்ஸை நம்ம வந்து பலப்படுத்துவதன் மூலமாக இந்த ஷஹவாத் என்கின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். இப்ப அதை நீ எப்படி பண்ணுவ? எதன் மூலமாக? இபாதத் மூலமாக நம்ம செய்யலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, இன்ன நஷியத்தன் லைலி ஹிய அஷ்ஹது வ துஆன் வ அக்வா முகீலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் வந்து பசியாக இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணாங்களோ பேசக்கூடாது மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. இப்ப இந்த இது கூட நம்ம பார்க்க வேணா, ஒரு சின்ன ஒரு இது வந்து பெரிய ஒரு இதா போகும் இந்த மெத்தடாலஜி. சோ அதனால நம்ம அதை விட்டுருவோம். இதுல மெயினா சொல்றது என்னன்னா சுபஹாத், ஷஹவாத், இதுல இருந்து நம்ம விலகி கொள்ளணும், காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய நஃப்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னா நம்மளுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேர தொழுகை வந்து இங்க அதிகமாக நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நம்மள அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ் பண்றோம் நம்மளோட நஃப்ஸை வந்து. ஃபஜருக்கு நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், நான் சொல்றது வந்து தஹஜ்ஜுத் மாதிரியான தொழுகையை பத்தி சொல்றேன். அந்த நேரத்துல நம்ம எழுந்து தொழுவதன் மூலமாக நம்மளுடைய நஃப்ஸை வந்து அழுத்தி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்றது மூலமாக அனைவரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து எழுந்து தொழுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளை நம்மளால ஈஸியா கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஷஹவாத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இரவு நேர தொழுகையை அதிகமாக செய்யணும். சோ சுபஹாத் அப்படிங்கிறது என்ன? சந்தேகத்திற்கு நமக்கு தீர்வு என்ன? நமக்கு தேவையான அறிவு, ஞானம், நாலேஜ். சரிங்களா? ஷஹவாத் அப்படிங்கிறதுக்கு ஆசைகளுக்கான தீர்வு என்னன்னா இபாதத். சரிங்களா? நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்தணும், நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்தணும்னா அதிகமாக இரவு நேர தொழுகையை எழுந்து நம்ம தொழுவதன் மூலமாக நம்மளுடைய தூக்கம், வெறுப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தொழுவதன் மூலமாக நம்மளுடைய ஆசைகளை ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ சொல்யூஷன் சுபஹாத்துக்கு என்னது? நாலேஜ், அறிவு. ஷஹவாத்துக்கு என்னது? இபாதத் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இன்ஷால்லா நம்ம அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பண்ணலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.